இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரும் என்றும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் வியாழக்கிழமையிலே நாம் எப்படி ஆண்டோருடைய வார்த்தையை ஏற்று அவரை பின்பற்றுவதன் வழியாக அவருடைய அன்பினை பெற தகுதியுள்ளாகின்றோம் என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. வெவ்வேறு விரல்களைப் போல அவர்களும் வேறுபடுகிறார்கள். இரட்டை குழந்தைகளை கூட ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை. யாரையாவது ஆசானாக கொண்டு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. கைபிடித்து எளித கற்றுக்கொள்வது போல, கைவிரல் பிடித்து நடக்க பழகிக்கொள்வது போல, யாரையேனும் சார்ந்து வாழ்க்கையை நுகர்வது இலகுவாக இருக்கிறது. பிரதிபலித்தல் என்பது வேறு, பின்பற்றுவது என்பது ஏறு. பின்பற்றுவது எளிது, பிரதிபலிப்பது கடினம். ஆண்டவர் இயேசுவால் இன்று சுட்டி காட்டப்படும் விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களை வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்ற ஒரு வரிகளானது ஆண்டவருடைய வார்த்தை பொதுவாக எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதை பின்பற்றி வாழ்வாக்கி பிரதிபலிப்பவர்கள் மட்டுமே இறைவனுடைய ஆட்சியை, இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வர்களாக வாழ்கின்றனர். அதை வெறுமனே பின்பற்றுபவர்கள் தங்களுடைய வாழ்வை பாவ வழியில் மீண்டும் வாழ்பவர்களாகவே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த ஒரு நிலையிலே இறைவாக்கினர் எரேமியாவினுடைய வாழ்வியல் பாடங்களும், யாரெல்லாம் ஒரு குயவனின் கையில் மண் பானையானது உருவாக்கப்படுவது போல இறைவனுடைய கரங்களில் நம்மை கையளிக்கின்றோமோ, அவர்கள் இறைவனுடைய வார்த்தையால், இறைவனுடைய அன்பால், உடனிருப்பால் நலமான பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற மனிதர்களாக உருவாக்கப்படுவார்கள். எப்பொழுதும் நலமானதையை செய்வார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்ற நாம் அவருடைய விண்ணரசு கடலில் வீசப்பட்ட வலைக்கு போன்றதாக இருக்கின்றது போல அவருடைய ஆட்சி வருகின்ற பொழுது நாம் அனைவரும் நலமான பணிகளை செய்த பணியாளர்களே என்ற ஒரு பெயரினை பெற்று அவருடைய இறை அரசியல் பங்கு கொள்கின்ற மனிதர்களாக வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.